வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த நாளுக்குள்ள கிளாஸ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஷஹ்ரு ரமலானல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸி வபையினாத்திம் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யசும்ஹு வமன் கான மரீலன் அவு அலா ஸஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர் யுரீதுல்லாஹு பிகுமுல் யுஸ்ர வலா யுரீது பிகுமுல் உஸ்ர வலிதுக்மிலுல் இத்தத வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. أحل لكم ليلة صيام الرفث إلى نسائكم هن لباس لكم وأنتم لباس لهن. علم الله أنكم كنتم تختانون أنفسكم فتاب عليكم وعفى عنكم فالآن باشروهن وابتغوا ما كتب الله لكم وكلوا واشربوا حتى يتبين لكم الخيط الأبيض من الخيط الأسود من الفجر ثم أتموا الصيام إلى الليل ولا تباشروهن وأنتم عاكفون في المساجد تلك حدود الله فلا تقربوها كذلك يبين الله آياته للناس لعلهم يتقون. சதகல்லாஹுல் அலீம். தமிழ். ரமலான் மாதம் எத்தகைய மகத்துடையது என்றால் அதில்தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் திரு குர்ஆன் என்னும் வேதம் இறக்கப்பட்டது. அது நன்மை தீமையை பிரித்தறிவித்து நேரான வழியை தெளிவாக்கக்கூடிய வசனங்களை உடையதாகவும் இருக்கிறது. ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோற்கவும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அக்காலத்தில் உங்களில் யாராவது நோயாளியாகவோ அல்லது பிரயாணிகளாகவோ இருந்தால் ரமலான் அல்லாத மற்ற நாட்களில் விட்டு போன நாள்களின் நோன்பை கணக்கிட்டு நோற்று விடவும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவான கட்டளையை கொடுத்து விரும்புகிறானே தவிர சிரமத்தை கொடுக்க விரும்பவில்லை. மேலும் தவறிய நாட்களை கணக்கிடும்படி கட்டளையிட்டதெல்லாம் உங்கள் மீது கடமையாக உள்ள ஒரு மாத நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் முழுமையாக செய்வதற்காகவும் அவ்வாறு அல்லாஹ் உங்களை நேரான பாதையில் நடத்தியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும் நோய் பிரயாணம் போன்ற சந்தர்ப்பங்களில் நோன்பு நோற்காதிருக்க உங்களுக்கு அனுமதி வழங்கியதற்காக நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் ஆகும். இன்ஷா அல்லாஹ். நபியே, உம்மிடம் என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அதற்கு நீர் கூறுவீராக, நிச்சயமாக நான் உங்களுக்கு சமீபமானவன். எவரும் என்னை அழைத்தால் அந்த அழைப்பாளரின் அழைப்புக்கு விடையளிப்பேன். ஆதலால் அவர்கள் என்னிடம் பிரார்த்தனை செய்யவும் என்னை நம்பிக்கை கொள்ளவும். அதனால் அவர்கள் நேர்வழி அடைவார்கள். இன்ஷா அல்லாஹ்.
நம்பிக்கையாளர்களே, நோன்பு நாள்களின் இரவுகளில் நீங்கள் உங்கள் மனைவிகளிடம் வீடு கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள். நோன்புடைய காலத்தில் இசாவுக்கு பின்னர் உங்கள் மனைவிகளுடன் கூடாமலும் ஒரு பொருளை புசிக்காமலும் இருந்து நிச்சயமாக நீங்கள் உங்களை துன்பத்திற்குள்ளாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து உங்கள் மீது இரக்கமுற்று உங்கள் சிரமத்தை நீக்கிவிட்டான். ஆகவே இனி இருள் நீங்கி விடியற்காலை ஃபஜ்ர் ஆகிவிட்டது என்று உங்களுக்கு தெளிவாகும் வரை நோன்பின் இரவு காலங்களில் உங்கள் மனைவிகளுடன் சேர்ந்து அல்லாஹ் உங்களுக்கு சந்ததியாக விதித்திருப்பதை தேடிக்கொள்ளுங்கள். இன்னும் அந்த நேரங்களில் புசியுங்கள், பருகுங்கள். கிழக்கு வெளுத்து பின்பு இரவு ஆரம்பமாகும் வரை மேலே கூறியவற்றை தவிர்த்து நோன்புகளை நோற்றி முழுமையாக்குங்கள். ஆயினும் நீங்கள் வணங்குவதற்காக மஸ்ஜிதுகளில் தங்கி ஏத்திகாஃப் இருக்கும்போது உங்கள் மனைவிகளுடன் கூடாதிருங்கள். இவை அல்லாஹ்வுடைய திட்டமான சட்ட வரம்புகளாகும். ஆதலால் அவ்வரம்புகளை மீறி நெருங்காதீர்கள். மனிதர்கள் இறை அச்சமுடையவர்களாக ஆவதற்கு அல்லாஹ் தன் வசனங்களை அவர்களுக்கு இவ்வாறு தெளிவாக விவரிக்கிறான். சுபஹானல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.